பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களை இந்த கைரோஸ் தியான வெளியீடுல சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். இந்த மாதமெல்லாம் நாம் மத்தேயு 5வது அதிகாரம் தேவன் நமக்குள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இதை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக பலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 வீடியோகளும் அம்மாவும் சொல்லுகிற வார்த்தைகளும் நாங்கள் சொல்கிற வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டு தேவன் உங்களை அதில் உற்சாகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவது நாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நாம் யாரா இருக்கிறோங்க? நம்மளாம் இறக்க பெற்றவர்கள். ஒரு நாள் நாம் தூரமா இருந்தோம். தேவ கோபாக்கினி நம்ம மேல இருந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக போய் கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு இரக்கம் பாராற்றி நம்ம தலையெழுத்தை மாற்றி இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டுங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை நீங்கள் நினைச்சிங்களே நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவ சாயலாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய இரக்கங்க. அவருடைய இரக்கத்துக்காக நாம் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. இரக்கத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இரக்கத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போலவே நாமளும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிதா எவ்வளோ இரக்கம் நம்மளுக்கு காட்டியிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் யாராவது நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டா எவ்வளோ விஷயம் அவங்கள மன்னிக்கிறது, எவ்வளோ விஷயம் அவங்க சாரி கேட்பாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சரிப்படாதுன்னு நம்ம என்ன பண்ணிடுறோங்க? கொஞ்சம் கோவப்பட்டுறோம் இல்லைங்களா? எவ்வளோ விஷயம் பிதா நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. எவ்வளோ கிருபாஸ்தானத்தின் முன்னாடி நம்ம போய் இரக்கத்தை பெற்று இருக்கிறோம். நம்ம மறக்கக்கூடாதுங்க. பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அதே போல இரக்கமுள்ளவனான என்னை மாற்றுங்கப்பா. யாருங்க நம்ம ரோல் மாடல்? பிதாவாகிய தேவன். எவ்வளோ இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். அவர் கோவப்படணும்னா ஒரு செகண்ட், அவ்வளோதான் இல்லைங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படணுன்ட்டு, நீங்கள் மனம் திரும்பணும்ன்று உங்களுக்கு என் ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி இவ்வளோலாம் செஞ்சுக்கிறோம். நீங்கள் தவறி போகிறீங்களே, சில நேரத்தில் பின்மாறி போகிறீங்களே, சில நேரத்தில் தேவனுக்கு மூட்டுகிற காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செயல்படுகிறீங்களே, ஆண்டவர் கோவப்பட முடியும். ஆனால் அதில் அவ்வளோ ஆண்டவர் நம்மளுக்காக செய்தும் ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெரிய மனுஷ ஆண்டவருடைய மனுஷ இல்லைங்களா? அதே போல நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மளை பார்த்து நம்மளுக்காக நம்மளே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் தாங்கப்பா. எல்லா விஷயத்திலையும் எங்கள் உறவுகளில், எங்களுடைய தீர்மானங்களில் ஆண்டவரே, நாங்கள் கலந்துரை ஆடுகிறதுல தேவ இரக்கம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆமேன். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 21வது வசனம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பிதாவை போல இரக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரக்கமுள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரருக்கு இறங்குவாங்களாம். இன்னொரு அந்த வசனத்தை வாசிப்போம். பிறனை அவமதிக்கிறவன், பாருங்க, இரக்கம் இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தரை இன்சல்ட் பண்ண, இன்னொருத்தரை தவறா பேச, கீழ்த்தனமா நடத்த, இரக்கம் இல்லாத நடந்து கொள்கிறது யாருங்க? பாவிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. ஆனா இரக்கம் பெற்று நம் பரிசுத்தமானவங்க இன்னொருத்தரை இன்சல்ட் பண்ண மாட்டோம், இன்னொருத்தரை கீழ்த்தனமா நடத்த மாட்டோம் இல்லைங்களா? ஆனா அவன் என்ன பண்ணுவானா? தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இரக்கமுள்ளவன் பாக்கியம் அடைவானாம். பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Blessed are the merciful. Praise God. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிறருடைய தரித்திரம் மாற இறங்குவாங்க. என்னங்க இன்னைக்கு பெரிய தரித்திரமே? அவிசுவாசத்தை இன்னைக்கு பெரிய தரித்திரமே.
இயேசு அறியாமல் பாவத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் the greatest poverty is the poverty of the soul. Hallelujah. இன்னைக்கு என்னங்க பெரிய தரித்திரமே, பெரிய தரித்திரம். இன்னைக்கு மக்கள் இயேசு அறியாமல் இன்னைக்கு பாவத்துல மரித்து கொண்டிருக்கிறது தான் ஒரு பெரிய தரித்திரமா இருக்கிறது. அதை எப்படி நாம் கர்த்தர் மாற்றுகிறாருங்க? நாம் ரட்சிப்பின் அந்த வார்த்தையை பிறருக்கு நீங்க கொண்டு போகும்போது இரக்கம் நீங்க பெற்றிருக்கிறீங்க. அந்த இரக்கத்தை வச்சு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. உலகத்துக்கு வெளிச்சமா நம்ம இருக்கிறோம், உப்பா நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். எவ்வளோ பெரிய வாய்ப்புங்க. இந்த உலகத்துல இருக்கிற தரித்திரத்தை மாற்ற தேவன் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்புங்க. இந்த நாட்களை நம்ம பேசணும், சுவிசேஷத்தை சுமந்து போகணும். இரக்கம் பெற்றவங்க, இரக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? பிறருடைய தரித்திரத்தை மாற்ற செயல்படுவாங்க. ஹல்லேலூயா. தரித்திரத்தை பார்த்து நம்ம தாண்டி போயிடக்கூடாது. அவங்களுக்காக இறங்கணும், சுவிசேஷத்தை கொண்டு போகிறது மாத்திரமில்லாமல் அவங்க தேவைகளை சந்திக்கிறது. அநேக பேர் இன்னைக்கு வியாகுலத்துல, கஷ்டத்துல, வறுமையில, பிரச்சனைகள்ல, போராட்டங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க நேரத்தை கொடுக்கும் போதே இரக்கத்தை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பணங்களை கொடுக்கும் போதே இரக்கத்தை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க. தேவைகளை சந்திக்கும் போதே இரக்கத்தை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க. இதுவே தேவனுடைய உள்ளமா இருக்குது. கடைசியாக மிக 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்னன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆண்டவர் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாராம். ஹல்லேலூயா. நன்மை என்னன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வெள்ளி பொண்ணு கேட்கலங்க. ஆண்டவர் பெருசா ஒண்ணு கேட்கல. வேற எண்ணத்தை உன்ன இடத்துல நான் கேட்கிறேன் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். என்னென்ன சொல்லுகிறாருங்க? திருப்பி வாசிப்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து நம்மளுடைய அன்றன்ற வாழ்க்கையில என்ன நியாயம் அதை நீங்க செய்யுங்க. இரக்கமுள்ளவர்கள் நியாயம் செய்வாங்க. இரக்கமுள்ளவர்கள் பச்சாபாதம் பார்க்க மாட்டாங்க. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். மனத்தாழ்மையாக நடக்கிறவங்க, இரக்கம் உள்ளவருங்க, அவங்களுக்குள்ள மனத்தாழ்மை காணப்படும். ஏன்? they know where they came from. அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கிருந்து வந்தாங்க, நாங்க எப்படி இருந்தோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறதுனால தான் நான் இங்க இருக்கிறேன் என்று ஒரு மனத்தாழ்மை அவங்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. இதை விட்டு வேற என்ன ஒன்று கேட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இரக்கம் உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவர் கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. அப்படி இறக்கம் உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் இறக்கம் உள்ளவர்களா நாம் இருக்க நாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அப்படி இல்லாமல் இருந்தா இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ஆண்டவரே, நான் ஒரு முள்ளு போல என் உறவுகளை இருக்கக்கூடாது. என் உறவுகளை, என்னை சுத்தி இருக்கிற மக்கள் தேவ இரக்கத்தை பார்க்க ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்க அப்பான்னு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்மள ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து, உம்முடைய குணாதிசயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். தேவன் என்னத்தை நம்மளை பார்த்து கேட்கிறாருங்க? அவருக்குள்ள இருக்கிற இரக்கம் இல்லைங்களா? அது தேவனுடைய mercy reflects the nature of God. தேவனுடைய குணாதிசயத்தை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாக உலகம் பார்க்கணுமே. நாங்கள் உலகம் எங்களை பார்க்கும் போதே உண்மை சரியான பிரதிநிதிகளாக நாங்கள் பிரதிநிதிக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரக்கத்தாலைகளை நிரப்புங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலியமாக நீர் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. இரக்கம் உள்ளவர்கள் இன்னும் இரக்கத்தை பெறுவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீங்க. இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்க எங்கள் ஒரு நாளும் உங்க முன்னாடி நாங்கள் வரும்போதே, லார்ட், when we come before the mercy seat, இரக்கத்தை பெற்று தேவ தயவை பெற்று உம்மோட கிட்டி வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.